இந்த 3 பின் வச்சு எப்படி வந்து சாரீ பிபிட்டிங்க்கு மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இது ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி மெஷர் பண்ணலான்னு. நான் இந்த சாரீ ஒன்று எடுத்துருக்கேன். இந்த சாரியோட பல்லு மெஷர்மெண்ட் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இல்லை, இதுதான் பல்லு போர்ஷனு. இதை வந்து நல்லா சும்மா ஒரு ரஃபாக இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. எத்தனை ஃப்ளீட்ஸ் வருதோ அதனை ரஃபாக தான் எடுக்க போகிறோம். இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு 1 or 3 ஃப்ளீட்ஸ் இருந்தால் ஓகே தான். இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா பல்லு ஃப்ளீட்ஸ் எனக்கு இவ்வளோ லென்த் ஓகேவா இருக்குது. இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பல்லு ஃப்ளீட்ஸ், இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரைட்டாக இந்த ஹேண்ட் இருக்குல்ல, இந்த ஹேண்டுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. இதோ இந்த இடத்துல, அதாவது இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சு இங்கே ஒரு பின், இங்கே ஒரு பின். நெக்ஸ்ட் ப்ளீட் எப்படி எடுக்கும் அப்படின்னா, மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க நம்ம இங்கே ஒவ்வொருத்தங்க இங்கே சொல்லுவாங்க. நான் இங்கே வந்து சொல்லுவேன். இந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட் வச்சு காலை லைட்டாக விரிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக அப்படி ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு அதே மாதிரி தான் எப்படி நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் மார்க் பண்ணமோ இங்கே இருந்து இந்த ப்ளீட்க்கு அதே மாதிரி இங்கே இருந்து இந்த ஹைட்டுக்கு நான் ஒரு மெஷர் பண்ணி இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். இதை வந்து எப்படி ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சாரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறது, பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். செக் பண்ணிட்டு